பிகன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம லக்னத்துக்கு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். லக்ன பலன்கள் நம்ம வாழ்க்கையில எல்லாமே லக்னத்துல தான் ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஆரம்ப புள்ளிங்கிறதே அந்த லக்னம் தான். லக்னம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த லக்னத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது. இதுவரையும் நம்ம லக்னத்தை பற்றி யோசிச்சிருப்போமா என்ன? நம்ம ராசி தெரியும், ராசியை வச்சு நம்ம ராசி பலன்கிறத பார்க்குறோம். அந்த ராசி பலன் ஓரளவு ஒத்து வருது, ஒத்து வராமையும் போகுது. ஆனாலும் பார்க்காம இருக்க முடியல. அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னாலும் நம்மளை பார்க்க தான் தோண வைக்குது. இப்படி நிறைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். நம்மளுடைய லக்னம்ங்கிறது தான் நமக்கு முழுமையான நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. அந்த லக்ன பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். அதுவும் அட்சய லக்னத்தில் பலன் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷத்திற்கும் ஒரு லக்னம் அப்படிங்கிறத மாற்றங்களை தந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு 10 வருடமும் நம்ம வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 10 பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். 10 வயதுக்கு ஒரு லக்னம் மாறுமானா கண்டிப்பாக மாறும். அதனுடைய வாழ்க்கை மாற்றம் நமக்கு சாதக பாதங்களை கண்டிப்பாக தந்துக்கிட்டு தான் இருக்கும். தனுசு லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு குரு பகவான் தான் அதிபதியாக வருவார். அந்த குரு உங்கள் வாழ்க்கையில் நிறைய பக்குவத்தை தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக தனுசு லக்னக்காரங்க ஆசைப்படக்கூடாதுங்க. ஆசைப்பட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த தனுசு லக்னம் இடம், வீடு, சொத்து, சுகத்தை பற்றி தான் அதிகமாகவே யோசிக்கும். சொந்தமாக இடம் வாங்கணும், சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அதிகமாகும். அதே சமயம் அடுத்தவங்களை ஏற்று பழைக்கணுங்கிற எண்ணம்லாம் இருக்காது. ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியத்தோடு இருப்பாங்க. ஆனால் பேச்சு மட்டும் கொஞ்சம் வளன்னு இருக்கும். என்ன காரணம்னா சனி பகவான் தான் 2வது வீட்டுக்கு அதிபதி. அதனால் அவங்க பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு அந்த பேசுகிறதே ஒரு விதத்தில் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அனுபவங்களை அடுத்தவங்கள்ட்ட நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10 வருஷத்தில் இடம், வீடு, சொத்து, சுகம் அமையுமானா கண்டிப்பாக அமையும். அம்மா பேரில் வாங்குறதுக்கு தான் அதிகமாக ஆசைப்படுவாங்க. அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டமான பையன்னா இந்த தனுசு லக்ன பையன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1, 4 2மே ஒரே குரு தான். அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒரே எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்க வாழ்க்கை துணையுடைய அம்மாவும் ரொம்ப பாசமாக பிரியமானவங்களாக இருப்பாங்க. அதனாலேயே இந்த தனுசு லக்னத்துக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இவங்க எந்த அளவுக்கு அம்மா மேலே பற்றுதலாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் மனைவியோ அல்லது கணவனோ அம்மா மேலே பற்றுதலாக இருப்பாங்க. அதை நீ உங்கள் அம்மா பின்னாடி தான் போகிற, உங்கள் அம்மா பேச்சு தான் கேட்குறேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதுவே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தரக்கூடியதாக மாற்றிவிடும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. படிப்புக்கு ஏற்ற நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையை, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஃபீல்டை எடுக்கிறீங்க, சோசியல் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எடுக்கிறீங்க, ஜெர்னலிசம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. படிக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இல்லை வருமானம் அப்படின்னா அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய முயற்சியால் தான் கிடைக்கும். உங்களுடைய போட்டித் தேர்வுகளால் கிடைக்கும், உங்களுடைய கம்யூனிகேஷனால் கிடைக்கும், உங்களுடைய கமர்ஷியல் சர்வீஸ்னால் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அவ்வளோ வேலைக்கு ஆகலைங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி போனாலும் நடந்து பாத யாத்திரை மாதிரி போகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு போங்க, இல்லைன்னா போகாதீங்க. இல்லை நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போயிட்டு வந்தாலே ஏதாவது அதீதமான செலவு இருக்கும். நீங்கள் அப்போ தான் போயிட்டு புது வண்டியாக இருக்கும், எடுத்துகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு வருவீங்க, டயர் பஞ்சன் ஆகிடும், வேறு டயர் மாத்திர மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போனாவே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் அங்கே அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா கொஞ்சம் இந்த பாதிப்புகள் குறையும். கடன், லாபத்திற்கான கடன். இவங்க ஏதாவது ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் கடனே வாங்குவாங்க. அதுவும் முக்கியமாக பூராட நட்சத்திரம் தனுசு லக்னத்தில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்க ஏதாவது முதலீட்டுக்கான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இவங்க இப்போ திருமணம் ஆயிடுச்சு, பூராட நட்சத்திரம் தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போகுது, மறுமாங்கல்யத்திற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது. 2வது திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அச்சோ என்னது 2வது திருமணமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. அதே மனைவி அதே கணவன் 2 பேரும் மறுபடியும் மருமங்களை மாற்றிக்கிட்டுங்க, கொஞ்சம் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. கணவன் மனைக்குள்ள பிரச்சனை இருந்தால் இதை ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரர்கள் உள்ள பாண்டிங் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். பெரிய பிரச்சனையாலாம் இல்லை, சின்னதாக சலிப்பு சங்கடங்கள், கடன் வாங்கி கொடுக்கறது. நீங்கள் மூத்த சகோதரர்கள்ட்ட கடன் வாங்கினாலும் அவ்வளோ ஈஸியாக திருப்பி கொடுக்க முடியாது, அவங்க உங்கள்கிட்ட கடன் வாங்கினாலும் அவ்வளோ ஈஸியாக திருப்பி கொடுக்க முடியாது. அப்போது
உங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட கடன் வாங்க. இல்லை அவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா அவங்க திருப்பி தரலைனாலும் நமக்கு அதில் ஒரு பெரிய லாஸ் கிடையாது. நம்ம அக்கா தானே போயிட்டு போகுது, நம்ம அண்ணன் தானே போயிட்டு போகுது அப்படிங்கிற மனநிலை இருந்தால் கடன் கொடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அவங்க திருப்பி தந்துருவாங்கங்கிற நம்பிக்கையோடு கொடுக்கவே கொடுக்காதீங்க. நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இது அக்காவுக்கு கொடுத்தேன், அண்ணதுக்கு கொடுத்தேன், காந்தி கணக்குன்னு எழுதி வச்சுட்டு கொடுங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? தனுசு லக்னத்திற்கு காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நல்ல அறிவாளியான ஒரு பெண் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இவங்களுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவில் அதே இவங்க அனுபவமாக பேசுனாங்கன்னா அது அறிவாக பேசும். 1 2 தானே, நீ ஏன் 3ன்னு கணக்கெடுக்கிற? இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பக்கத்துலேயும் சேர்த்து ஒருத்தவங்க கூட வர்றாங்கன்னா 3ஆ சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்லை நீ 2னா 2 மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆப்போசிட்டில் செய்யும்போது கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது. அதே சமயம் தீராத பிரச்சனை, நீர் சம்பந்தமான உபாதைகள், உனக்கு தண்ணியில் கண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தனுசு லக்னத்துக்கு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணியில் புழங்கும் போது, தலை குளிக்கும் போது, பெண்களாக இருக்கீங்கன்னா தலை குளிச்சிங்கன்னா நல்ல தலையை தோட்டிக்கணும். இல்லைன்னா நீர் கோர்வையினால் அவஸ்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், கர்ப்பப்பையில் நீர் சம்பந்தமான கட்டிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதை கொஞ்சம் கவனிச்சுக்கக்கூடிய இடங்கள்ல ஆண்களாக இருந்தால் நீர் தாரைகளில் உபாதைகள், காலில் நீர் சுரக்கிறது, நீர் சம்பந்தமான பிரச்சனைகள், மேகநீர், வெட்ட நீர், கபால நீர், பித்த நீர், சக்கரை நீர், உப்பு நீர்னு சொல்லக்கூடிய நீர் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவால் நிறைய நன்மைகள் இருக்குங்க. பாக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கானவராக இருப்பார். என்னன்னா ஒரு உரையில் 2 கத்திகள். நீங்களும் அப்பாவும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதும் சரியாக இருக்கும், அவர் சொல்கிறதும் சரியாக இருக்கும். எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் சொல்லும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் சொல்லும்போது அவர் அமைதியாக இருந்தார்னா குடும்பம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். தொழில், சொந்த தொழில் செய்யாதீங்க. பொதுவாக நம்ம அட்சய லக்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். உபய லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க சொந்தமாக முதலீடு பண்ணாதீங்க, சொந்த தொழில் செய்யாதீங்க. இப்போ இவருக்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எப்படிங்க இருக்கும்? ஒரு கடையை போட்டு உட்காந்துட்டாங்க, சர்வீஸாக. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஆன்லைன் வர்த்தகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சேவை மையமாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதாக இருக்கட்டும், எந்த ஆன்லைன் சர்வீஸாக இருந்தாலும் அவங்க ஒரு கடையை போட்டு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் பெரிய முதலீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாது இல்லையா. அப்போ அது அவங்க செய்யலாம். அது அவங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது கம்யூனிகேஷன், ஆன்லைன் வர்த்தகம், கமிஷன் ஏஜென்ட் சம்மந்தமானது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங் ஃபீல்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லாபம், ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு. எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படத்தான் செய்யும். அது உங்களுடைய ஈகோ ப்ராப்ளமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். மற்றபடி தனுசு லக்னம் அனுபவத்தால் நிறைய விஷயங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய லக்னமாகவே இருக்கும். அதை நிறைய இன்னும் உங்களுக்கு அந்த தனுசு லக்னம் சப்போர்ட் பண்ணணும், நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு இன்னும் சாதகமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னா இஷ்ட தெய்வமாக சிவபெருமானை வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுக்கு மேலும் 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 நன்மைகளை நிறைய பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மீண்டும் இனி அது ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.